தராவீஹ் என்பது அது ஒரு தனி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை என்பது தனி. இதற்கு வேறுபாடு தெரியாம தான் இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அங்கதான் நம்மளை திட்டி பேசுகிறார். தஹஜ்ஜத் என்பது வேறு, தராவீஹ் என்பது வேற. சரி, தஹஜ்ஜத் வேறு தராவீஹ் வேறு அப்படின்னா அது யாரு சொல்லணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி இருக்கணும். உதாரணத்திற்கு லோஹர் தொழுகை வேறு, அசர் தொழுகை வேறு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? ரசூல் அப்படி காட்டி தந்தாங்க. பெருநாள் தொழுகை வேறு, கிரகண தொழுகை வேறு, ரசூல்லா காட்டி தந்தாங்க. எல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது. ஜனாசா தொழுகை வேறு, ஐங்கால தொழுகை வேறு, எல்லாம் இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. இதுன்னு இருக்குது. தஹஜ்ஜத் தொழுகை வேறு, தராவீஹ் தொழுகை வேறு அப்படின்னு ஒருவர் சொல்வதாக இருந்தால் அதற்கு அடிப்படையான ஆதாரம் முதல்ல எங்க இருந்து காட்டணும்? ரசூல்லாட்ட இருந்து காட்டணும், குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து அது காட்டணும். ஆனால் இவருடைய பொய்யில, அது மார்க்கத்தில் விளையாடக்கூடிய அந்த பொய்யில மிக உச்சகட்டம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தே அந்த தராவீஹ் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையில பேசிட்டு தராவீஹ் தொழுகைக்கும் தஹஜ்ஜத் தொழுகைக்கும் வேறுபாடு தெரியல. தராவீஹுக்கும் தஹஜ்ஜுக்கும் வித்தியாசம் தெரியாமல், தராவீஹ் என்பது ரமதானில் மாத்திரம் உள்ள விசேஷ தொழுகை, தஹஜ்ஜத் என்பது எல்லா காலங்களிலும், ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுக வேண்டிய ஒரு தொழுகை தான் உன்னதமான தஹஜ்ஜுடைய தொழுகை. சரி, வேறுபாடு தெரியல, இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வேறுபாடு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அவர் அந்த உரையில சொல்றாரு, தஹஜ்ஜத் என்றால் எல்லா காலத்திலையும் தொழக்கூடிய தொழுகைக்கு தஹஜ்ஜத், தராவீஹ் என்றால் ரமலான் மாதத்தில் மாத்திரம் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு தராவீஹ். இரவு தொழுகை இப்ப நம்ம தொழுகிறோம் இல்ல, ரமலானில் தொழுதால் தராவீஹ், ஏனைய காலகட்டத்தில் தொழுதால் அதுக்கு பேர் தஹஜ்ஜத் இப்படின்னு ஒரு உசூலை சொல்றாரு. சரி, இப்படி ஒரு வரையறையை சொல்றதா இருந்தால் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் காட்டணும்ல. குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது அல்லது ஹதீஸ்ல இப்படி ஒண்ணு இருக்கிறது, அதனால தராவீஹ் வேற தஹஜ்ஜத் வேற அப்படின்னு காட்டணும்ல. காட்டவே இல்லை. என்ன செய்யறாரு அப்படின்னா, இரவு தொழுகைக்குன்னு ரசூலுல்லாஹ் சில சிறப்புகளை சொல்றாங்களா இல்லையா, அதை வைத்துக்கொண்டு தராவீஹ்ங்கிறது வேற தஹஜ்ஜத்ங்கிறது வேற அப்படிங்கிற என்ன ஹதீஸ்களை கொண்டு வராரு அது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நீங்களும் விளங்கிக்கிடுங்க. தராவீஹ் என்ற வார்த்தை ஹதீஸ்ல நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. தராவீஹ் தொழுகை நீங்க வச்சிருக்கிறாங்கல்ல, இதுல இந்த தராவீஹ் தொழுகை என்பது ஹதீஸ்கள்ல நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி ஒரு தொழுகை இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட இட்டு கட்டப்பட்ட ஹதீஸோட பார்க்க முடியாது. அது நாங்க இப்பம் இல்லை, 20-30 வருஷமா சவால் விட்டு பேசிட்டே இருக்கிறோம். தராவீஹ் தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்கல்லப்பா, நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டிருங்களேன். தஹஜ்ஜத் தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்க, இன்னும் இருக்குது ஹதீஸ். இரவு தொழுகை நாங்க சொல்றோம், இன்னும் இருக்குது ஹதீஸ். தராவீஹ் தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அப்படி ஒரு இபாதத்தை நீங்க காட்டுவீங்கல்ல, ஹதீஸ்ல இருந்து காட்டிருங்க போகும் அப்படின்னா, அன்னைக்கும் சரி இப்ப தராவீஹுடைய வரலாறு பேசுறாங்கல்ல, இன்னைக்கும் சரி அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த ஆதாரமும் கிடையாது. முதல்ல விளங்கிக்கிடுங்க. எந்த ஆதாரமும் இல்லாம தான் இவங்க என்ன பேசுறாங்கன்னா தராவீஹ் வேற தஹஜ்ஜத் வேற. சரி, என்ன ஆதாரம் அவங்க காட்டுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஆமா, சொல்லி இருக்கிறாங்க. ரமலான்ல தொழுதால் கூடுதல் நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, இதுதான் தராவீஹ் தொழுகை. ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? எப்ப ரமலான்ல இரவு தொழுகை தொழுதால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும், இவ்வளவுதான் ஹதீஸ்ல இருக்குது. இதுக்கும் தராவீஹ் தொழுகைக்கு என்ன சம்பந்தம்? அதையாவது சொல்லுங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஹதீஸுக்கும் தராவீஹுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஹதீஸ்ல ஒண்ணு இருக்கும், இவங்க குட்டக்க மாட்டோம் ஒரு சட்டம் சொல்லுவாங்க. இது இவங்களுடைய ஆட்கள்ல இன்னொரு ஆளு தானே, 40ஆம் பாத்தியா ஓதலாமா? ஓதலாம். என்னப்பா ஆதாரம்? குர்ஆன்ல 40 வருது இல்ல, இதுதான் 40ஆம் பாத்தியா ஓதலாமான்னு கேட்டா இருக்குது, குர்ஆன்லயும் ஆதாரம் இருக்குது. எங்கப்பா ஆதாரம்? 40 அர்பூன் வருதா குர்ஆன்ல? 7ஆம் பாத்தியா ஓதலாமா? ஓதலாம். என்னப்பா ஆதாரம்? சபூன் 7 குர்ஆன்ல இருக்கா? இதான் 7ஆம் பாத்தியா. அந்த கோஷ்டிகள் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதுல இருந்து சொல்லணும்.
இந்த ஹதீஸ்ல இரவு தொழுகை தொழுதால் அதுவும் ரமலான்ல தொழுதால் உனக்கு கூடுதல் நன்மை இருக்கிறது. இது ரமலான் தொழுகைக்கு சிறப்பு குறித்து வரக்கூடிய ஹதீஸ். இதே மாதிரி வேற வேற இபாதத்துகளுக்கும் சிறப்புக்குரிய ஹதீஸ்கள்னா வருது. உதாரணமா நீங்க பாருங்களேன், எல்லாரும் சுபு தொழுதாமா, சுபுக்கு முன் சுன்னத்து தொழுதாமா, ரசூலுல்லாஹ் அந்த முன் சுன்னத்தை விடவே மாட்டாங்க. அது ஹதீஸ். சுபுடைய முன் சுன்னத்தை விடவே மாட்டாங்க. இன்னொரு ஹதீஸ் எப்படி வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சுபுடைய முன் சுன்னத்து என்பது இந்த உலகத்தை விட மிகச்சிறந்தது அப்படிவாங்க. உடனே ஒரு ஆள் வேற பிஐகே மாதிரி உள்ள ஒரு ஆள் வந்து, சுபு சுன்னத்து வேற, உலகமும் உலகத்தை விட சிறந்ததுன்னு வருதா இல்லையா, இந்த தொழுகை வேற இப்படின்னா யாராவது ஏற்றுக்குவோமா? எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சுபு சுன்னத்து தான். அந்த சுபு தொழுகையினுடைய சுன்னத்துக்கு ரசூலுல்லாஹ் சிறப்பாக கொடுங்களா சொல்றாங்க. இரவு தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது, அது ரமலான்ல நீங்க தொழுதீங்கன்னா கூடுதலான நன்மை இருக்குதுங்கிறாங்க. இதை விளங்க முடியாதா? இதுங்க எங்க இருந்து வந்துச்சு? தராவிஹி. தராவிஹி என்பதுக்கு இதுதான் ஆதாரமா? ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், அதுக்கு உண்டான கூலி இருக்கு. இதுல போர்க்களத்துல ஒரு ஆள் நோன்பு வைக்கிறார், போர்க்களத்துல ஒரு ஆள் நோன்பு வைச்சார்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் கூடுதல் சிறப்பு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆள் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் தூரமா போயிடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்க்களத்துக்குன்னு தனி நோன்பு இருக்குதுன்னு அர்த்தமா? அல்லது வளமையாக வைக்கக்கூடிய நோன்பை போர்க்களத்திலே வைத்தால் அவருக்கு அதை விட கூடுதல் சிறப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தமா? அது மாதிரி உள்ளதான் இது. ரசூலுல்லாஹ் வந்து இரவு தொழுகை தொழுதாங்க, மற்ற நாள்லையும் தொழுகிறாங்க, ரமலான்லையும் தொழுகிறாங்க. ரமலான்ல நின்று தொழுதால் கூடுதலான உனக்கு நன்மை. இதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தமே தவிர இதை தாண்டி தராவிங்கிற வார்த்தையோ அல்லது தராவி தொழுகை என்ற தனி தொழுகை ஒண்ணு இருக்குது என்பதற்கோ இந்த ஹதீஸ்ல கொஞ்சமாவது ஆதாரம் இருக்குதா? நீங்களே கேளுங்க. அதனாலதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தராவிங்கிற கூடிய வார்த்தை ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்ல நீங்க ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. அது முதல்ல விளங்கிக்கிறீங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னொரு செய்தியும் சொல்லுவார். அகமதுல வேற நூற்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அது இதே கருத்தில் வருகின்ற ஹதீஸ். அது பலவீனமான ஹதீஸ். ரமலான் மாசத்துல அல்லாஹ் வந்து ரமலான் மாசத்துல நோன்பு வைப்பதை கடனாக்கி இருக்கிறான். நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன், சுன்னத்தாக காட்டி இருக்கிறேன், ரமலான்ல இரவு தொழுகை தொழணும். அதே தான் ரசூலுல்லாஹ் காட்டி தான் இருக்கிறாங்க. இரவு தொழுகையே ரசூலுல்லாஹ் காட்டி தந்து இருக்கிறாங்களே, அது இல்லைன்னு நம்ம மறுக்கலையே. தராவிஹ் எங்க இருக்கிறதா நம்ம கேட்போம். தராவி தொழுகைன்னு ஒரு தொழுகை நீங்க சொல்றீங்கல்ல, அது எங்க இருக்குது? இரவு தொழுகை ரமலான்ல இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்கலையே, செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தராவிஹ் வேற தஹஜ்ஜத் வேற அப்படி நீங்க பிரிச்சீங்கல்ல, அந்த தொழுகை இங்க இருக்குது, காட்டுங்க. அந்த இட்டுக்கிட்ட அது பலவீனமான ஹதீஸ். ஒரு பேச்சுக்கு அது ஆதாரப்பூர்வமானது என்று வைத்துக் கொண்டாலும் அங்க தராவிங்கிற வார்த்தை எங்க இருக்குது? அதுலயும் இல்லை. அதனால இவங்க பிரிக்கிறாங்களே, தஹஜ்ஜத் வேற தராவிஹ் வேற இப்படிங்கிறதுக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அது வேற தொழுகை இது வேற தொழுகை சொல்றது ஒரு ஆதாரமும் நீங்க பார்க்கவே முடியாது. நாங்க சவால் விட்டு தான் அதை சொல்றோம். நீங்க என்ன உசூலனாலும் கொண்டு வாங்க, என்ன கிதாப்னாலும் கொண்டு வாங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து நிரூபிங்க. இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு சொல்லுங்க. லோஹருக்கு முன் சுன்னத்து, லோஹருக்கு பின் சுன்னத்து இன்னும் இருக்குது ஹதீஸ். காட்டுதமா? லோஹர் தொழுகை, அசர் தொழுகை காட்டுதமா? ஒவ்வொரு தொழுகைக்கும் வேறுபாடு. இதே மாதிரி நீங்க தராவிஹ் தஹஜ்ஜத் ரெண்டையும் காட்டி தராவி தொழுகை இது நீங்களா விளக்கம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஹதீஸ்ல இருந்து காட்டும். ஹதீஸ்ல இருந்து அந்த வாசகமே இல்லைன்னா எங்க இருந்து காட்டுவீங்க? சரி, இது ஒரு விஷயம்.